காய்மா காய் வாங்கலையோ காய் வாங்கம்மா வாங்க. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. எல்லா காயும் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, வாங்க வாங்க. என்ன நம்ம வர சொல்லிட்டு இந்த ராக்கையை காணோம். இங்கே தானே வர சொன்னாங்க. ஓஹோ, கோழி இங்கே தான் மேய்ஞ்சிட்டு கிடக்கு. நல்லா பெருவிட்டு சேவலாக தான் இருக்கு. நல்லா எப்படியும் 2.5-3 கிலோ தேரும். நல்லா குழம்பு வச்சா நல்லா ருசிச்சு 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். பத்திக்கு நல்லா சூப் எடுத்து கொடுத்தா செடி முறிச்சு விடும். அடடே மல்லிகை வந்துட்டியா? உங்களை தான் காணவே நினைச்சிட்டு இருந்தேன். வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, இப்போதான் வந்தேன். சரி ஏக்கா, இந்த சேவை தானா? ஆமாம், இதுதான். பிடிச்சி தட்ட நீ எடுத்துக்கிறியா? அதனால என்னக்கா, நானே கோழி லபக்குன்னு பிடிச்சி போடுவேன். அப்போ சரி நீங்கள் என்னமே கிராமத்தில் வளர்ந்த பிள்ளை தானே, அதெல்லாம் கோழி ஆடு மாடு பிடிக்க சொல்லி தரணும். அதெல்லாம் ரத்தத்துலேயே ஊறினது தான். பிடிச்சிட்டு போ. ஆமாக்கா, ரூபாய் எம்பிட்டுன்னு சொன்னீங்கன்னா அப்படியே கொடுத்துருவேன். அது என்னம்மா, அதான் சொன்னனே 800 ரூபா போட்டுக்கிறேன்னு. இந்த மாதம் குழு பணம் நான் தரணும் பார்த்தியா, அது நீ இதில் கழிச்சுக்க, சரியா? ஓ அப்படியா, சரிக்கா நான் இதிலே கழிச்சுக்கிறேன். காய்மா காய் காய் வண்டி சத்தம் தானே அது? ஆமாம்மா, காய் வண்டி வந்திருக்கு போல. ஏக்கா, காயெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. காய் வண்டி வந்திருக்கப்பே வாங்கி வச்சுட்டு ஒரு வேலை முடியும் பார்த்துக்கோங்க. கோழியை தூக்கிட்டு போனால் செடி வராது. கோழி இங்கேயே இருக்கட்டும், காயை வாங்கிட்டு வந்து எடுத்துக்கிறேன். அப்படி சொல்கிறியா? அதனால் ஒன்றும் இல்லை, அது இங்கே தான் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். நீ வந்து எடுத்துக்க. சரிக்கா, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இது இங்கே மேயிட்டும். நம்ம வேற உள்ள குக்கர் வச்சுட்டு வந்தோம், ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவோம். என்ன தக்காளி விலை எவ்வளோ? அதுதாம்மா, தக்காளி இன்னைக்கு கிலோ 70 ரூபா. என்ன இப்படி சொல்கிறீங்க? தக்காளி கிலோ 70 ரூபா வச்சா நாங்களாம் எப்படி வாழ்கிறது? என்ன விளைச்சல் கொஞ்சம் கம்மிமா, அதனால தான் ரேட்டு ஊறுபட்டது விற்கிது. வாங்க, எல்லாம் பார்த்து பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். வேற என்னென்ன காய் வேணும்? எப்பா தக்காளி விலையை வாங்க கேட்டானே, பேசாமல் கறி எடுத்துகிட்டு போயிடலான்னு தோணுதுண்ணே. காயே வேணாம், கறியை வாங்கிட்டு போயிடலாம். இம்மா, நீங்களாம் கறி கடை பக்கம் போனால் நாங்களாம் எப்படி காய் வியாபாரம் பண்ணுறது? எங்கள் பொழப்ப அப்புறம் யார் பார்க்குறது சொல்லுங்கள்? நாங்களாம் பழம் போட்ட வேணாமா, இல்லை குடும்பம் நடத்த வேணாமா? என்ன வாங்குற சம்பளத்து மொத்தத்தையும் காயே வாங்க சொல்லுவீங்க போலையே. சரிம்மா, பார்த்து பண்ணிக்கலாம். என்னென்ன வேணும் சொல்லுங்கள். என்ன காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? அதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? அடியே ஒத்துறா, நீ என்ன அப்படி வாயை பழந்துட்டீங்க? இங்கக்கா தக்காளி விலையை கேட்டேங்க்கா, நெஞ்சே வலி வந்துருச்சு. ஆமாம்மாண்டி, வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் விலை கூடதான், 50-60ன்னு நின்று வித்துட்டு இருக்கு. வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது பத்தியா, அதான் கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். வீட்டில் 2 வெங்காயம் 2 தக்காளி தான் இருந்துச்சு. புதினா மல்லி எதுவும் இல்லை, அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். சரி வாங்க. உங்களுக்கு என்னென்ன காய் வேணும்? இப்போ வெங்காயம் ஒரு 2 கிலோ போடு, தக்காளி ஒரு 1 கிலோ போடு. இம்மா உங்களுக்கு? எனக்கு தக்காளி வேணாம்ப்பா, வெங்காயம் 1 கிலோவும் மிளகா மல்லி எல்லாம் சேர்த்து ஒரு 10 ரூபாய்க்கும் கொடு. சரிம்மா. அப்படி கேரட் ஒரு 1/2 கிலோ கொடுத்துரு. சரிம்மா, தந்துடலாம். சரி ஒத்தரசா, அப்புறம் நீ வீட்டில் என்ன சமையல்? அதாக்கா இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணல. உங்கள் வீட்டில் என்ன? நாட்டுக்கோழி எடுத்து குழம்பு வைக்கலான் இருக்கேன். விற்கிற விலைவாசிக்கு நம்ம தனியாக காய்கறியெல்லாம் எடுத்து சமைச்சா கட்டுப்படி ஆகாது. பேசாமல் மதிய சாப்பாட்டை இந்த அக்கா வீட்டில் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு கரண்டி குழம்பு வாங்கிட்டு போயிட வேண்டியதான். சரிக்கா, நான் என் ஒத்தாளுக்கு என்ன சமைக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு கிடந்தேன். ஏண்டி வீட்டில் யாரும் இல்லையா? ஆமாக்கா, அவங்க காலையிலே வேலைக்கு போயிட்டாங்க. பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். நான் ஒத்தாள் தானே, எனக்கு என்ன கடந்து சமைக்கிறதுன்னு உட்காந்துருந்தேன். என் மாமனார் மாமியார் கோயில் குளம்னு போயிட்டாங்க. நான் ஒத்தாள் தானே, அதான் என்ன சமைக்கிறதுன்னு உட்காந்துட்டு இருந்தேன். நீ ஒத்தாளுக்கு எதுக்கிட்டே தனியாக கடந்து சமைச்சிட்டு கிடக்க? என் வீட்டுக்கு வந்து 2 பேரும் சாப்பிட்டு போனால் சரியா போச்சு. பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. அப்படியா? ஏன்டி நீ தனியாக சமைச்சிக்கிறேங்கிறியா? இல்லைக்கா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு தான். சரி, அப்புறம் உன் விருப்பம். ஐயோ, என்ன நம்ம ஓவரா பண்ணிட்டோமோ? சரி சமாளிப்போம். ஏக்கா, இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எம்பிட்டு தூரம் பாசம் கூப்பிட்றப்ப நான் வரலாம், நல்லா இருக்காது பார்த்தீங்களா? மதிய சாப்பாடுக்கு நான் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன். நல்லது. எங்கே இந்த மல்லிகைக்காவை காணோம்? நம்மளும் கத்தியும் காயுமா எவ்வளோ நேரம் நறுக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருக்குது. இந்த அக்கா வந்துட்டா கொடுத்துட்டு நகரலான்னு பார்க்குறேன், ஆளை காணோம். போன கிழவி திரும்பி வந்தாலும் வந்துடும். நறுக்க ஆரம்பிப்போம். விருத்தி இந்த வீட்டை செடி கிடையாது. என்ன ஆயிட்டு? என்ன ஆகணும்? கொத்தமல்லி பறிச்சுட்டு வரலான்னு போனேன். தோட்டத்தில் ஒரு செடி இல்லை, எல்லாம் காஞ்ச கருவாடை கிடக்கு. நேரத்துக்கு தண்ணி ஊற்றினா தானே, அடிக்கிற வெயிலுக்கு எல்லா செடியும் காஞ்சு போய் கிடக்கு. அதையும் நானே செய்யணும், அப்படி தானே? போன வாரம் தான் ஊற்றுனேன். ஓஹோ, நீ 3 நேரமும் நல்லா குட்டிக்கிறீல, அப்போ செடிக்கு மட்டும் போன வாரம் ஊற்றுனாங்கிற? எனக்கு யார் ஊற்றுவா? காய்மா காய் கும்பிட போனதையும் குறுக்க வந்துருச்சு. என்ன வந்துச்சு? காய் வண்டி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் புதினா மல்லி கட்டு வாங்கிட்டு வரட்டா? கட்டு வாங்க போறியா? கட்டு தோட்டத்தில் இருக்க செடிக்கு ஒழுங்காக தண்ணி ஊற்றிருந்தா அதுவே வளர்ந்துடும். நல்ல தண்ணி ஊற்றி தான் வந்திருக்கேன். 5 ரூபாய்க்கு புதினா மல்லி வாங்கிட்டு வா போ. சரி. வெளியே போகணும்னு சொன்னால் போதும், சிட்டா பறந்துடுவா. வீட்டில் ஒரு வேலை செய்யறதுக்கு லாய்க்கல. கொடுத்துட்டு போன வெங்காயம் தக்காளியும் அப்படியே இருக்கு.
இம்மா இந்தாங்க. கொடுங்கண்ணே. ஏக்கா அடியே உமா நீ எங்க இங்க? ஏக்கா அத்தை தான் அனுப்பிச்சு வச்சாங்க. அப்படியா, சரி சரி. நானும் காய்கறி தான் வாங்கிட்டு இருந்தேன். இது வாங்கிட்டீங்களா? ஆமாட்டி, இப்பதான் வாங்கினேன். ஏக்கா உங்களுக்கு விவரமும் தெரியாது ஒன்றும் தெரியாது. காயெல்லாம் நல்லா பார்த்து வாங்கினீங்களா? காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தாண்டி சொன்னா, அதான் வாங்கினேன். கடைக்காரன் அப்படிதான் சொல்லுவான், நம்ம தான் பார்த்து வாங்கணும். சித்திங்க தள்ளுங்க, நான் பார்க்குறேன். என்ன காய்கறிக்காரரு, எல்லாம் நல்லா புதுசாக இருக்கா? புதுசுதாம்மா. வெங்காயத்தெல்லாம் பார்த்தா ஒன்றும் புதுசுமாய் தெரியலையே, ஈரம் கோத்தமாய் தெரியுது. ஏமா அடிக்கிற வெயிலுக்கு மண்டையை குழக்குது. இதில் வெங்காயத்தில் எப்படி தான் ஈரம் கொத்திருக்கோம்? அதெல்லாம் நல்ல வெங்காயமாக தான் இருக்குது. அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? தக்காளி ஒன்றும் சரியா இல்லையே, எல்லாம் கோக்கலான்னு இருக்கு. இவன் தக்காளி எடுத்து நசுக்குனா எப்படியாம ஆகும்? காலங்காலத்தில் வந்து வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு நீ நகரமா அந்த பக்கம் வாங்க வந்தவங்களையும் கெடுத்து விட்டுக்கிட்டு. இதெல்லாம் ஒரு காய், இதெல்லாம் ஒரு கடை. குப்பை மாதிரி காய வச்சுட்டு வந்துட்டான். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுல? இஷ்டத்துக்கு பேசுவேன் நான் கேட்டுட்டு இருப்பேன் நினச்சிட்டு இருக்கியா? மரியாதை கையில் கையெடுமா. என்னாச்சு, என்ன புச்சுக்கு இம்பிட்டு கோவப்பட்டீங்க? ஏண்டி அதுக்கு தான் உனக்கு சுத்த வாயை மூடிட்டு இருந்தேன். அங்கே காயெல்லாம் நல்லா தானே இருக்கு, அதை போய் குப்பை குப்பைன்னா அந்த அண்ணன் கோவம் வராதா? அப்புறம் கோவம் வராம என்னம்மா வரும்? உனக்கு என்ன வேணும்? என்ன காய் வாங்க வந்த? 5 ரூபாய்க்கு புதினா மல்லி தலை வாங்க வந்தேன். என்னாச்சு? தூக்க முடியாம இந்த 5 ரூபா புதினா மல்லிக்கு தான் இம்பிட்டு அப்புறம் கொடுத்துட்டு இருந்தியா? எடுத்துட்டு போமா. 5 ரூபாய்க்கு புதினா மல்லி கட்டு தானே, எடுத்துட்டு போ. முதல்ல காரணத்தில் வந்து வியாபாரத்தை எடுத்துக்கிட்டு மனுஷனை கடுப்பேற்றிக்கிட்டு முதல்ல கிளம்பு. டி நானே புதினா மல்லியெல்லாம் வாங்கிட்டேன், பேசாம கிளம்புடி. 2 பேரும் ஒரே வீடு தானே. இந்தாங்க முதல்ல ஜாமான் வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஒரே இடத்துல 1 மணி நேரம் நின்று அலப்பறை பண்ணிக்கிட்டு குடிங்கம்மா. தேங்க்ஸ் நே. உன் தேங்க்ஸ்ல யாருக்கு வேணும்? துட்டு எடுத்து கொடுங்க. அண்ணா இந்தாங்கண்ணே, பேசுறதே மனசுல வச்சுக்காதீங்க. சரிம்மா நீ போயிட்டு வாங்க. இம்மா உனக்கு எதாவது கேட்டியே? என்ன எனக்கு ஒன்றும் வேணாம். டேய் நான் மதிய சாப்பாட்டுக்கு மல்லிகாக்கா வீட்டுக்கு போகிறேன், அதனால எனக்குலாம் ஒன்றும் வேணாம். சே, இந்த ஒரு வியாபாரத்துக்கு இம்பிட்டு நேரம் 1 மணி நேரமா நேரத்தை கடத்திக்கிட்டு இனிமே இந்த பக்கம் வரவே கூடாது. இந்த தெருவை சுற்றி போய் வியாபாரம் பண்ணணும் தவிர இந்த தெருவில் போகக்கூடாது.